பிப்ரவரி 13, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எந்த காரியத்திற்காகவும் சோர்ந்து போகாமல் எப்போதும் உற்சாகமாக இருங்கள். Never get tired of anything and always be enthusiastic. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 11 Proverbs chapter 3 verse 11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது. நல்ல தகப்பன் எப்பொழுதும் தன் மகன் நன்றாக இருக்கும்படி பிரம்பை கையாளுவான். அதுபோலத்தான் கர்த்தர் சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதிருங்கள். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீர்கள். அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதீர்கள். எதிர்பார்க்கிற காரியம் தாமதமாகும் போது சோர்வுகள் வரும். நீண்ட நாள் காத்திருப்பு சில வேளைகளில் நம்மை சோர்வுற செய்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். ஆகையால் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கும் போது சோர்ந்து போகாதீர்கள். ஜெபம் செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சில வாரங்கள் அதிகாலையில் எழுந்து செபித்துவிட்டு பின்பு தூக்க மயக்கத்தினால், உலகத்தின் கவலைகளினால், பாடுகளினால் சோர்ந்து போய்விடக்கூடாது. பிறருக்கு நன்மை செய்வதில், பிறருக்கு நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. வேலை தேடுகிறவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு, ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, தங்க இடம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நன்மை செய்வதில் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியத்திற்கும் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக நீங்கள் காணப்படுங்கள். My son, do not despise the Lord's discipline and do not resent his rebuke. My dear brothers and sisters, do not give up when the Lord reproves. A good father always deals with his son so that his son is better. In the same way, don't get tired when the Lord chastises. My son, do not think lightly of the chastening of the Lord, and do not be weary when you are rebuked by him. Fatigue comes when the expected thing is delayed. The long wait sometimes makes us tired. Those who wait for the Lord will be renewed and will fly like eagles. So don't get discouraged while waiting for the blessing. Don't get tired of praying. Always pray without getting tired. One should wake up early in the morning and pray for a few weeks and then not be exhausted by sleeplessness, worries and sorrows of the world. Don't get tired of doing good deeds for the others. God's children should not tire of good to those who are looking for work, to those who are angry, to those who are without clothes, and to those who are homeless. God's children should not be discouraged when tribulations comes. Don't get tired and look energetic for any task. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இறங்கி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து, எங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை. எந்த காரியத்திற்காக நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த சிச்சையை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு அப்பா, ஒரு தகப்பனே ஆண்டவரே, பிள்ளையானவன் எப்படியாக கடந்து கொள்வானோ அதே போல் ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அதை செய்கிறீர் அப்பா. அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக எங்கள் வாழ்வை நாங்கள் நல்வழிப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவர் நீர் எங்கள் எவ்வளவாக அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya.
ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அப்படியாக எங்கள் வாழ்விலே கடிந்து கொள்ளுகிற அந்த காரியங்களில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டு எங்கள் வழியை நாங்கள் நல்வழிப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. பிசாசன் அநேக நேரங்களிலே ஜெபிக்க முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வருகிறான் அப்பா. என் தேவனே, நாங்கள் ஆண்டவரே ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களோடு கூட நாங்கள் செய்ய நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பத்திரங்கள் அப்பா, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வரும்போது கூட நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த காரியத்துக்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எல்லாவற்றிலும் நாங்கள் உற்சாகம் உள்ளமாக கர்த்தருக்குள்ளாக அந்த உற்சாகத்தோடு நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. தேவ அக்கினி, தேவ பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தினால் நீர் மூடியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனம் என்று சொல்லி அதிலே சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் அந்த பலவீனத்தை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனையினால் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் அவருடைய வாழ்விலே நீர் திருபையா நீர் செய்து நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகளிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய சட்டைகளின் நிலையில வைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகல நன்மைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்விலே தருவதற்காக ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாள்களை காலை நல்ல சுகம் பலன் ஜீவன ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாளை அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.